தமிழ்நாட்டில் அமானுஷ்யங்களுக்கு வேலை, கற்பனை வாதங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அமானுஷ்யத்தை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இயல்பாகவே இயற்கையாகவே உருவாகுகிற ஒவ்வொரு விடயத்துக்கும் இது கடவுளின் சக்தி, காந்தாராவின் ஆன்மா. பெருமாள் அவதாரம் எடுக்கிற போது அவர் கடலை கடந்து செல்கிறார். கடலுக்குள் ஆமை இருப்பது இயல்பு. நான் ஆமையையே பார்க்காமல் கடலை கடக்க முடியும் என்று பெருமாள் நம்புகிறார். ஆனால் கடலில் அவரை அழைத்து சென்றதே ஆமைதான் என்று பேசப்படுகிறது. அதற்காக ஆமை அமானுஷ்யம் என்று பேசிவிட பிள்ளையார் எங்கே இருந்து வந்தார் என்பது இன்றைக்கு வரைக்கும். முருகனுக்கு 2 மனைவி ஆக்கினார்கள். முருகன் என்பவன் வேடவர் குலத்தை சார்ந்தவன், குறிஞ்சி நிலத்தை ஆண்டவன். அவன் சேவல் கொடியை கையிலே ஏந்தியவன், வெற்றி பெற்ற நகரங்களில் சேவல் கொடியை நட்டவன். அவன் வேலாயுதத்தை கொண்டு போராடினான், மயிலில் பறந்தான் என்பது மடமை மாற்று. ஆகையால் காந்தாரா என்பது அமானுஷ்யம் அல்ல, காந்தாரா என்பது ஒரு கடவுள் அல்ல, காந்தாரா என்பது முன்னொரு காலத்தில் மக்களால் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஆகையால் காந்தாரா அமானுஷ்யங்களை கொண்டு அங்கே இருக்கிற நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அளிக்கவில்லை. அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப, அவரவர் சூழலுக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை முடிகிறதே ஒழிய காந்தாராவிற்கும் அமானுஷ்யத்திற்கும் தொடர்பில்லை. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தயாரிப்பாளருக்கும் ரிஷப் செட்டிக்கும் கூட மிகப்பெரிய கருத்து முரண்பாடுகள் வந்திருக்கிறதாக செய்திகள். ஏன்னா இவ்வளவு கோடி ரூபாய் பட்ஜெட்டு, இவ்வளவு கோடி ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட்ல பணம் கூடுதல் போனாலும் பரவாயில்ல, படத்துல நடித்த முக்கிய கதாபாத்திரத்தில் இருந்தவர்களும் செத்து போய்விட்டார்கள். இந்த கதை ஒரு பின்னடைவை நோக்கி நகர்கிறதோ என்று தயாரிப்பாளர் ஒரு பக்கம் பயந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ரிஷப் செட்டி அவர்கள் படத்தை தயாரிப்பாளர் நிறுத்திவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்பதையும் யோசிக்கக்கூடிய இடத்திற்கு இந்த படக்குழுவினர் வந்திருக்கிறார்கள் என்றால், காந்தாரா அமானுஷ்யத்தை தாண்டி ஒவ்வொரு பணியாளர்களும் பொறுப்புடன் நடந்து கொண்டால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இடமில்லை. 2 நடிகர்கள் இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு இயல்பாகவே அவருடைய உடல் முழு பரிசோதனை செய்திருந்தால், அவர்களுக்கு இதய நாளங்களில் அடைப்புகள் ஏற்பட்டதால் அவர்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கிறது. வாகனம் ஓட்டி கொண்டு போய் ஆற்றிலே அந்த வாகனம் கவிழ்கிறது. 32 பேர் படுகாயம் அடைகிறார்கள். செட்டிலே ஒருவர் இறந்து போகிறார் என்றெல்லாம் பேசப்படுகிற சூழலில் கர்நாடகாவில் இது அமானுஷ்யம் என்கிறார்கள். ஆகையால் தான் அங்கே காந்தாரா மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தமிழ்நாட்டில் அமானுஷ்யங்களுக்கு வேலை இல்லை, கற்பனை வாதங்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அமானுஷ்யத்தை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இயல்பாகவே இயற்கையாகவே உருவாகுகிற ஒவ்வொரு விடயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது கடவுளின் சக்தி, காந்தாராவின் ஆன்மா என்றெல்லாம் பேசுவது ஏற்புடையதல்ல. இருந்தாலும் என்னுடைய சக நண்பராக இருக்கிற ரிஷப் ரெட்டி அவர்கள் இந்த படத்தை முழுவதுமாக முடித்து இன்று வரும், நாளை வரும், நாளை வரும் என்றெல்லாம் எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடந்து போயிருக்கிறது. எப்பொழுது திரைக்கு வரும் என்று தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் கூட இந்த காந்தாராவின் பஞ்சுருளியை பற்றியும், காந்தாராவின் புலிகாவை பற்றியும், காந்தாராவின் கல்லுருட்டியை பற்றியும் ஒரு தேடல் இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டு தெய்வங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பெரியநாயகி அம்மாள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிறார். முயல் போன்ற உருவத்தில் ஓடுகிறார். வேட்டைக்கு செல்லுகிறார்கள் மனிதர்கள். ஓடுகிற முயலை அம்பெய்து கொண்டு கொல்ல முயற்சிக்கிறார்கள். அம்பு முயல் மீது பட்டு தெரிக்கிறது. ரத்தம் முயலுக்கு சுட்டுகிறது. மயக்க நிலையில் கடந்த முயலை போய் தூக்க நினைக்கிறார்கள். தூக்குகிற போது ஒரு குழந்தை அழுது கொண்டே எழுந்திருப்பதாக தமிழ்நாட்டு வழிபாட்டு தெய்வங்கள், எல்லை தெய்வங்களுக்கு ஒவ்வொரு கதை உண்டு. இதை எப்படி நாம் அமானுஷ்யம் என்று பேச முடியும்? அப்ப பெரியநாயகின்னு ஒரு படம் எடுத்தா அதுல முயல் குழந்தையா மாறிடுச்சுன்னு சொல்லி உன்னை செய்ய முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நிறைய நீங்க பெருமாள் அவதாரம் எடுக்கிற போது அவர் கடலை கடந்து செல்கிறார். கடலுக்குள் ஆமை இருப்பது இயல்பு. நான் ஆமையையே பார்க்காமல் கடலை கடக்க முடியும் என்று பெருமாள் நம்புகிறார். ஆனால் கடலில் அவரை அழைத்து சென்றதே ஆமைதான் என்று பேசப்படுகிறது. அதற்காக ஆமை அமானுஷ்யம் என்று பேசிவிட முடியாது.
இப்படி தமிழ்நாட்டு தெய்வ உருவ வழிபாட்டுகளுக்கு இடையே இன்னும் நிறைய சொல்லலாம். காளியம்மாள் என்கிற குலதெய்வத்திற்கு ஊருக்கு ஒரு கதை பேசுகிறார். அதேபோல் ஐயனாருக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. அவன் குதிரையிலே கம்பீரமாக ஊர் எல்லையிலிருந்து இன்னொரு ஊரை பாதுகாப்பதற்கு அவன் பயணப்படுகிற போது ஐயனாரை சுற்றி இருக்கிற 7 காவலர்களும் அந்த ஐயனாருக்கு பாதுகாப்பாக குதிரை எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு தூரத்திலும் இவர்களும் ஓடி அந்த தலைவன் ஐயனாரை பாதுகாத்தார்கள் என்கிற செய்தி தமிழ்நாட்டுகளில் ஐயனாருக்கு ஒரு வரலாறு உண்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கதை சொல்லுகிறார்கள். ஆக இந்த கதைகள் எல்லாம் அமானுஷ்யங்கள் என்று பேசிவிட முடியாது. அவரவர் கற்பனைகளுக்கு உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் வடிவாக கடவுள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கையெடுத்து வணங்குகிறோம், அவ்வளவுதான். ஆனால் எம்மை பொறுத்தவரை இதுபோன்ற எல்லை தெய்வங்கள், நடுகள் திட்ட வழிபாட்டு முறைகள், தமிழர்கள் சூரியனை கடவுளாக வழிபட்டார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் சங்கராந்தி பொங்கலை தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு பொங்கலை படைக்கிறோம். காரணம் என்ன? எங்கோ இருக்கிற சூரியன் எம்மை எரித்து சாம்பலாக்கி விட்டால் நாம் என்ன செய்வது என்று பயந்த தமிழர்கள் கிட்டத்தில் வந்து விடாதே, நீ அங்கே இருந்து கொள் என்று கையெடுத்து கும்பிட்டதால் அது ஒரு தெய்வமாக்கப்பட்டது. கடல்கோள் அளவுகளில் பூம்புகார் மாநகரம் அளிக்கப்பட்டது கடலால். வணிக நிறுவனர்கள் அத்தனை பேரும் அடித்து செல்லப்பட்டார்கள் கடலில். ஆகையால் இன்றைக்கும் எங்க செட்டிநாட்டு சீமையில பாத்தீங்கன்னா வீடுகள் படிக்கட்டுடன் கூடிய வீடுகளாக இருக்கும். உயரத்தில் இருக்கும். நீர் வந்து தன் வீட்டை அழித்து விடக்கூடாது என்பதற்காக. கடல் நம்மை அழித்து விட்டதே என்று கண்கலங்கி நின்ற மனிதர்கள் கடலை கடவுளாக வணங்கினார்கள். ஆகையால் தான் இன்னைக்கும் புனித நீர் ஆடுகிறோம். ஒரு காலத்தில் பேய் பிசாசுகள் இருக்கிறது என்று நம்மளை மடைமாற்றம் செய்தார்கள். ஊரின் எல்லையை பாதுகாத்தவர்கள், ஊருக்கு உபதேசம் சொன்னவர்கள், கத்தரிக்காயை சாப்பிடலாம், கூடுதலாக தின்னால் அரிக்கும் என்று அறிந்தவர்கள், காஞ்சராங்காயை தின்றால் 1/2 மணி நேரத்தில் உன் உயிர் போய்விடும் என்று அந்த காயை தின்பதற்கு உண்டு மடிந்து போன சித்தர்கள், இந்த காயை தின்றால் நாம் செத்து விடுவோம், இதை சரி பண்ணுவதற்கு ஒரு காயை கண்டுபிடித்திருப்பார்கள். அவர்கள்தான் தமிழர்களை பாதுகாத்தார்கள். அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஊரினுடைய எல்லையிலே கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு நடுகள் நட்டார்கள். கிபி 1620களுக்கு பிறகுதான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு உருவ வழிபாட்டை வரைந்து இதுதான் கடவுள் என்று நம்மளிடத்திலே ஆரியர்கள் கற்பித்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லை தெய்வங்களாக காளியாத்தாவையும் மாரியாத்தாவையும், சொக்கியம்மனையும் சொக்கநாதரையும் அரங்கநாதரையும் நாம் இன்றைக்கு வழிபாட்டு முறைகளாக கொண்டு வருகிறோம் என்றால் சிவனும் முருகனும் தமிழர்கள். பிள்ளையார் எங்கே இருந்து வந்தார் என்பது இன்றைக்கு வரை கேள்விக்குறி. முருகனுக்கு 2 மனைவி ஆக்கினார்கள். முருகன் என்பவன் வேடவர் குலத்தை சார்ந்தவன், குறிஞ்சி நிலத்தை ஆண்டவன். அவன் சேவல் கொடியை கையிலே ஏந்தியவன், வெற்றி பெற்ற நகரங்களில் சேவல் கொடியை நட்டவன். அவன் வேலாயுதத்தை கொண்டு போராடினான். ஆனால் மயிலில் பறந்தான் என்பது மடமை மாற்று. நம் மீது திரித்தார்கள். ஆக எல்லை தெய்வங்களாக இருக்கிற இவைகள் அனைத்தும் அமானுஷ்யங்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மை பக்குவப்படுத்தியவர்கள், நம்மை வழிநடத்தியவர்கள். ஊரின் எல்லையில் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆள்வதாக நாம் இன்று கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் காந்தாரா என்பது அமானுஷ்யம் அல்ல. காந்தாரா என்பது ஒரு கடவுள் அல்ல. காந்தாரா என்பது முன்னொரு காலத்தில் மக்களால் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஆகையால் காந்தாரா அமானுஷ்யங்களை கொண்டு அங்கே இருக்கிற நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அளிக்கவில்லை. அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப, அவரவர் சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை முடிகிறதே ஒழிய காந்தாராவிற்கும் அமானுஷ்யத்திற்கும் தொடர்பில்லை. என்னுடைய இனிய நண்பர் ரிஷப் ரெட்டி அவர்கள் இந்த படத்தை மிக ஆழமாக கொண்டு போய் 2வது படத்தை உலகளாவிய படமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம். நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.